புகழும் புகழ்ச்சிக்குரியவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாக்கரணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சஹாபி பெண்மணிகள், இமாம்கள், அமல்களை எதிர்பார்த்தவராக, இரவு தொழுகையை நின்று வழிபட்டவராக இறையல்லத்தில் குடும்பிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றாக்கரணையும் என்றென்று நின்று நிலவற்றுமாக பிரார்த்தித்த வண்ணம் தொட்டு பார்க்கக்கூடிய அமலை தொடர்ந்து செய்வோம் என்கிற தலைப்பில் ஒரு சில மார்க்க உபதேசங்களை உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய அருள் பொங்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொன்னால், ஏனைய மாதங்களை விட அதிகமான சிறப்பம்சங்களையும் நன்மைகளையும் வாரி வல்ல கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அதிகப்படியான நன்மைகளை சம்பாதிப்பதை விட, ரமலானில் மட்டும் கூடுதலான இரவு தொழுகையை தொழுவதை விட, குர்ஆனை ஓதுவதை விட, தான தர்மங்களை அள்ளி கொடுப்பதை விட, ரமலானுக்கு பிறகாகவும் செய்யக்கூடிய அமல்கள் என்பது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். அமல்கள் செய்வது ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு அடிப்படையாக இருந்தாலும், முதலாவதாக நம்முடைய பாவங்களின் உலகத்தில் மன்னிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய பாவங்களின் உலகத்தில் மன்னிக்கப்பட்டால்தான் நாளைக்கு மறுமையில் நாம் சொர்க்கவாதியாக பயணிக்க முடியும். அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான், வசாரிஹு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் ஜன்னதி அர்லி ஸமாவாத்தி வல் அர்லி வ இஸ்ஸத்தில் முத்தகீன். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை அடைவதற்காக வேண்டி வானம் மற்றும் பூமியுடைய பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். வ இஸ்ஸத்தில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? இறை நம்பிக்கையாளருக்குத்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறார் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய ஆசையை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். என்ன சொல்லுவார்கள்? உலகத்துல ஒரு வீட்டை கட்டணும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும், நமக்கு என்று கார் வசதிகள் இருக்கணும், பல தொழில்நுட்பம் இருக்க வேண்டும், நமக்கு கீழே வேலை செய்வதற்கு பல ஆண்கள் இருக்க வேண்டும், 100 தலைமுறை வந்தாலும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு உலகத்தில் செல்வந்தராக வாழ வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களுடைய ஆசையாக இருக்கும். ஆனால் இறை நம்பிக்கையாளராக இருப்பாரு அந்த ஆணினுடைய அந்த பெண்ணினுடைய ஆசை என்ன தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுது கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, பலகட்ட சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து கொண்டு ஒரு நாளைக்கு 950 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் எனக்கு பல கமிட்மெண்ட் இருக்குது. குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், கேஸ் பில் கட்டணும், உணவு சாப்பிடணும், போக்குவரத்திற்கு எனக்கு வேணும், பலதரப்பட்ட கமிட்மெண்ட் இருந்தாலும் அல்லாஹ் என்ன பரக்கத்தா வச்சிருக்கான், அல்லாஹ் என்ன நிம்மதியாக உலகத்துல வச்சிருக்கா. கொஞ்சம் பொருளாதாரத்தை தான் நான் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறேன் என்று இறை நம்பிக்கையாருடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? மரணத்திற்கு பிறகு மக்சர் என்கிற மைதானத்தில் அல்லாஹ் எழுப்பப்படும் பொழுது, அந்த மக்சர் என்கிற மைதானத்தில் உடம்பில் துணி இல்லாமல், காலில் செருப்பு இல்லாமல், விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக ஆண்களும் பெண்களும் ஒரே சபையில் இருப்பார்களாம். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும், சொர்க்கம் கொண்டு வந்து வைக்கப்படும், மீசான் தராசு இருக்கும், சிராத்தல் பாலம் இருக்கும், வலது கையில் ஏட்டை வாங்கியவர் அவருடைய கேள்வி இலகாக இருக்கும், இடது கையில் ஏட்டை வாங்கியவர் அவருடைய கேள்வி கடினமாக இருக்கும். இதற்கெல்லாம் பிறகும் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு சொர்க்கம் போகணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்காக வேண்டி உலகத்துல என்னதான் சிரமம் இருந்தாலும் சரி பரவாயில்லை, நாங்க கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுக்கிறோம். எங்களுடைய ஆசை என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல பயணிக்க வேண்டும், இறைவனுடைய திருப்தி என்றுதான் உலகத்துல இறை நம்பிக்கையாளர்கள் பல கஷ்டங்களை பட்டு வாழ்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்மள நினைச்சு பாருங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி இந்த மாதத்தை நம்ம இடத்தில் தந்திருக்கிறார். ஆனால் இந்த மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்?
ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் பிறை பார்த்த உடனேயே இரையச்சம் 100%க்கு பூஸ்ட் ஆயிரும். கடமையாக தொழுவதற்கு பள்ளிக்கு வருவார். வரும் பொழுது முதல் பிறையை பார்த்து இரவு தொழுகைக்காக வேண்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருப்பார். வழக்கமாக வரக்கூடிய அந்த தொழுகையாளி பள்ளிக்குள் வந்து பார்த்த உடனேயே பிரமிக்க வைக்கத்தக்க காட்சியாக இருக்கும். நம்ம பள்ளிவாசலா இது? என்னைக்குமே 3 செப்பு 4 செப்பு தான் இருக்கும். இன்னைக்கு நமக்கு நிக்கிறதுக்கே இடம் இல்லையே, நம்மளுடைய பள்ளிவாசலா இது என்று பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரமலானுடைய காலத்தை மட்டும் முன்னுதாரணமாக கொண்டு இந்த ரமலானுடைய காலத்தில் மட்டும் முக்கியத்துவத்தை கொடுத்து ரமலானுக்கு பிறகாக மக்கள் பல இயல்பு வாழ்க்கைக்கு செல்கிறார்களே, அது அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் யார் தெரியுமா விரும்புறான்? உலகத்துல செல்வ செழிப்போடு இருப்பாரு, அவர் அல்லாஹ் விரும்பல. அழகான தோற்றத்தில் இருப்பாரு, அவர் அல்லாஹ் விரும்பல. ஆட்சி அதிகாரம் என்று கையில வச்சிருப்பாரு, அவர் அல்லாஹ் விரும்பல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் அமல செஞ்சாலும் அதை யார் நிரந்தரமாக மரணம் வரை செய்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புறான். சின்ன அமலுதான். இந்த ரமலானுடைய காலகட்டத்துல ஒரு தொழுகை கூட விட மாட்டோம். எல்லா இரவு தொழுகையில அட்டென்ஷன் போட்டுருவோம். காலை ஃபஜ்ர் முடிச்ச உடனேயே குர்ஆனை 3 ஜுஸ் ஓதிடுவோம். தானம் தர்மம் என்று ஜும்ஆவுடைய வசூல் எடுக்கும் பொழுது பாக்கெட்டுக்குள்ள கை விடுவோம். 4 நோட்டா 5 நோட்டா என்று பார்க்க மாட்டோம். தூக்கி வீசி போட்டு கொடுத்துட்டு நன்மைகள் தான் முக்கியம். காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், அமல்கள் என்பது இந்த மாதத்தில் கிடைப்பது போல கிடைக்குமா என்று ரமலானுடைய மாதத்தில் மட்டும் முக்கியத்துவத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்பல. ரமலான் முடிந்ததற்கு பிறகாகவும் என்னால 8 முடியாதுங்க, இரவு நேரத்துல 6 தாங்க முடியும், பரவாயில்லை. என்னால 6 முடியாதுங்க, 4 தாங்க முடியும், பரவாயில்லை. என்னால 4 முடியாதுங்க, 2 தான் முடியும். ஆனால் அந்த 2 ரக்காத் தொழுகை என்பது மரணம் காலகட்டம் வரை இருக்க வேண்டும். இன்னைக்கு ரமலான்ல ஃபஜ்ர் முடிச்ச உடனேயே 3 ஜுஸ் ஓதிடுவோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகாக குர்ஆனையே எடுக்க மாட்டோம். ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? ரமலானை முடிந்ததற்கு பிறகாக என்னால் 2 வசனங்கள் தான் ஓத முடியும். ஆனால் அந்த 2 வசனம் என்பது மரணம் காலகட்டம் வரை இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ரமலான்ல என்ன செய்யறோம்? தான தர்மத்தை தூக்கி அள்ளி கொடுக்கிறோம். அதே ரமலான் முடிந்தது என்று சொன்னால் பள்ளி கட்டுமானத்திற்காக வேண்டி வசூல் எடுப்பார்கள். நாம் என்ன செய்வோம்? பொருளாதாரம் இருந்தாலும் பாக்கெட்ல இருந்து பொருளாதாரத்தை எடுப்பதற்கு தயங்குவோம். அது அல்லாஹ் விரும்பல. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி, மரணம் காலகட்டம் வரை செய்ய வேண்டும். அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். உண்மையாலுமே அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நாமும் நபித்தோழர்களை எடுத்து பாருங்க. நாம குர்ஆனை ஓதுறோங்க, ஒரு பயணத்துல போறோம். அப்படி பயணத்துல போகும் பொழுது நாம குர்ஆனை ஓதுனா யாராவது நம் மீது வழக்கு பதிவு செய்வாங்களா? நீங்க ஓதுறது குர்ஆன் தான், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் தான், நன்மையை வாரி வழங்கக்கூடியதுதான். அதை ஓதுனா யாராவது நம் மீது வழக்கு பதிவு செய்வார்களா? போலீஸ் நம்மளை பிடிச்சா அது நியாயமானதா? நபிகளாருடைய காலத்துல வழக்கு பதிவு செஞ்சாங்க. என்ன ஆகுது? இஷா தொழுகை முடிஞ்சிருச்சு. 2 நபித்தோழர்கள் எதிரிக்கு எதிராக வீட்டிற்கு அருகாமையில் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு? இஷா தொழுகை முடிச்ச உடனேயே இரவு நேரத்துல சூரத்துல் இஹ்லாஸ், குர்ஆனை ஓத தெரியாத மக்கள் கூட இந்த சூறாவை மனனமா வச்சிருப்பாங்க. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. இந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? பிஸ்மில்லாஹ் சொல்றாரு. மறுபடியும் சூரத்துல் இஹ்லாஸே ஓதுறாரு. சூரத்துல் நாஸுக்கு போல, ஃபலக்குக்கு போல, ஃபாத்தியாக்கு போல, அல் பக்ராக்கு போல, ஆல இம்ரானுக்கு போல, அல் மாயிதாக்கு போல, அன்ஆமுக்கு போல பிஸ்மில்லாஹ் சொல்றாரு. சூரத்துல் இஹ்லாஸை ஓதுறாரு. பிஸ்மில்லாஹ் சொல்றாரு, சூரத்துல் இஹ்லாஸை ஓதுறாரு. அடுத்த நாள் காலையில ஃபஜ்ர் தொழுகை முடிச்ச உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்றைக்கு இரவு இந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? சூரத்துல் இஹ்லாஸையே திரும்ப திரும்ப ஓதுறார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன கொஞ்சம் அவரை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தோழரே உங்களுக்கு தெரியாதா? வழக்கா கொண்டு வந்தாரு. அவரை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, தோழரே உங்களுக்கு தெரியாதா? யார் சூரத்துல் இஹ்லாஸை ஒரு முறை ஓதுகிறார்களோ குர்ஆனில் 3 1 பங்கு நன்மை என்று உங்களுக்கு தெரியாதா? யார் ஒருவர் சூரத்துல் இஹ்லாஸை ஒரு முறை ஓதுகிறார்களோ, இன்னைக்கு நமக்கு கூட தெரியாது இப்படிப்பட்ட அமல் இருக்குதா?
தெரிஞ்சிருந்தா வண்டியில போகும்போது ஓதி இருப்பனே, சும்மா நடந்து போகும்போது ஓதி இருப்பனே, பள்ளியில படித்திருக்கும் போது ஓதி இருப்பனே. எங்களுக்கு இப்படி அமல்னு தெரியாது. நபிகளாருடைய காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. நபிகளார் சொன்னார்கள், சூரத்துல் இக்லாஸை யார் ஒரு முறை ஓதுகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 ஜுஸு ஓதிற்குண்டான அமல்களை தருகிறார். இந்த நபி என்ன செய்யறாரு, நபித்தோழர் என்ன செய்யறாரு, நேரா அவரிடத்திலே போறாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் சூரத்துல் இக்லாஸையே ஓதுறீங்க. அந்த நபித்தோழர் சொன்னார், சூரத்துல் இக்லாஸை ஓதுவதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி தருகின்றது. சூரத்துல் இக்லாஸை ஓதுவதன் மூலமாக ஏகத்துவ பண்பை அது வெளிப்படுத்துகிறது என்று அந்த நபித்தோழர் சொன்னார் என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய அமல் என்பது ஒரு காலகட்டம் வரை செய்யவில்லை, ஒரு மாதம் மட்டும் செய்யவில்லை. நபித்தோழருடைய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், எப்பொழுது வேத வசனம் இறக்கப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய வேத வசனம் எப்பொழுது இறக்கப்படுகின்றதோ அதற்கு உடனடியாக உயிரோட்டம் கொடுப்பார்கள். சில நாட்கள் அல்ல, மரணம் காலகட்டம் வரை அதற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் சற்று நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் இந்த ரமலான்ல அடைஞ்சிட்டோம். போன வருஷம் நம்மோடு பயணித்த நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய தாய் தந்தை, பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், இரத்த பந்தங்கள் இன்னைக்கு இந்த ரமலான் கிடையாது. இன்னைக்கு அடைந்த இந்த ரமலானை அடைந்த நாம் அடுத்த வருட ரமலான்ல உயிரோடு இருப்போமான தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏடுகள்ல எது எழுதியிருக்கானோ அது நிச்சயமா நடந்துரும். இப்படி அல்லாஹ் இந்த வருடம் நம்ம இடத்திலே இந்த ரமலானை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் முடிந்ததற்கு பிறகாகவும் அமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள்கிட்ட பலவர்கிட்ட கேள்வி இருக்கலாம். என்ன கேள்வி? பணக்காரர் இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்க, காசு பணம் இருந்துச்சுன்னா அதிகமான நன்மையை சம்பாதிச்சிருவாங்க. நாங்க ஏழையாகத்தான் இருக்கோம், எங்களால முடியுமா? நபிகளாருடைய காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கொஞ்சம் ஏழை நபித்தோழர் இருப்பாங்களே, அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, செல்வந்தராக இருக்கிறாங்களே, அவர்களுக்கு உயர்வான பதவிகளையும் அதிகமான இன்பங்களையும் பெற்று உலகத்துல வாழ்றாங்க. நாங்க ஏழையா இருக்கிறோம், எங்களை மாதிரிதான் அவங்களும் தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கிற மாதிரிதான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி செல்வந்தராக இருக்காங்க, உயர்ந்த பதவிகளை தட்டி சென்று விடுகிறார்கள், அதிகமான இன்பங்களை பெறக்கூடியவர்களாக இருக்காங்க, எங்களை மாதிரிதான் அமல செய்யறாங்க. தானம் தர்மம் என்று வரும் பொழுது அவரிடத்துல பொருளாதாரம் இருக்குது, அதை தூக்கி கொடுத்துடுறாங்க. ஆனா எங்களால முடியல அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏக்கமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. நபிகளார் சொன்னார்கள், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கத்து தர்றேன், அந்த ஒரு விஷயத்தை மரணம் காலகட்டம் வரை நீங்க செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பாக எந்த செல்வந்தர்கள் நன்மையில் முந்தி சென்றார்களோ அவர்களை நீங்கள் முந்தி சென்று விடலாம். உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய யாரும் உங்களை நன்மையான விஷயங்களை முந்தி செல்ல முடியாது. இந்த விஷயத்தை எப்பொழுதுமே நீங்கள் கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்த அந்த ஏழை நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர்? எப்பொழுதுமே கடமையான தொழுகை முடிந்த உடனேயே 33 தடவை சுப்ஹானல்லாஹ் ஓதிருங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஓதிருங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் ஓதி விடுங்கள். இது சாதாரண நன்மை கிடையாது. 10 உம்ரா 10 ஹஜ் செஞ்சிருப்பாரு, அவரை கூட மிகைக்க கூட நன்மை. உங்களுக்கு முன்னாடி யார் நன்மைகளை தட்டி சென்றார்களோ அவர்களை நீங்கள் நன்மையான விஷயத்தில் தட்டி சென்று விடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்மள எடுத்துக்கோங்களே, தக்பீர் கெட்டி நிற்போம் பள்ளியில, தக்பீர் கெட்டி நின்ற உடனேயே என்ன நினைவு வரும்? சாவியை எங்க வச்சோம்? 4 மணிக்கு கடையை திறக்கணும், 5 மணிக்கு கஸ்டமர் வந்துருவான், குழந்தைய வேற ஸ்கூல்ல போய் கூப்பிட போகணும் என்று தொழுகை முடித்த உடனேயே குடு 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 என்று ஓடிவிடுவோம். சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்களுடைய நிலைப்பாட்டை தெரியாமல் அதை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த சின்ன சின்ன அமல்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட செய்து வந்தோம் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையுடைய நாளில் நாம் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் எடுத்து காண்பிக்கப்படும். அல்லாஹ்வே, உனக்காக வேண்டி உலகத்தில் வாழும் பொழுது சின்ன அமலாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மக்களாக நான் இருந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே செய்த அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்று சொன்னால், அமல்களுடைய விஷயத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, தொட்டு பார்த்து சென்று விடக்கூடாது. தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா?
ஷைத்தானை பொறுத்த வரையில இந்த ரமலானுடைய காலகட்டம் இருக்குது. இப்பொழுது கூட ஷைத்தான் எப்படி நம்ம உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான். ரமலான் கடந்த மாதத்துல நிறைய தப்பு செஞ்சுட்ட, இந்த மாதத்துல செஞ்சா என்ன செய்ப்பா என்று ஒரு நிலைப்பாடு ஷைத்தான் உள்ளத்துல போடுவான். இன்னொரு ஷைத்தான் என்ன தெரியுமா போடுவான், ரமலான்ல எந்த தப்புமே செய்யல, சிகரெட் குடிக்கல, கஞ்சா அடிக்கல, மது குடிக்கல, வட்டிக்கு போல, இதெல்லாம் வழக்கமா செய்யக்கூடியதான ரமலானு தான் முடிஞ்சிருச்சேப்பா, ரமலானுக்கு பின்னாடி தொடர வேண்டியதான என்று ஷைத்தான் செய்வான், உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை போடுவான். அப்படி தவறான வழிக்கு ஷைத்தான் நம்ம இழுக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 5 விஷயங்களை சொல்றான். அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் சொல்றார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், வானவர்களை பார்த்து, வானவர்களே, என்னுடைய அடியார்கள் ஒரு தவறை செய்ய நினைக்கிறார்கள், அந்த தவறை செய்த தவறை அவர்கள் செய்யும் வரை உள்ளத்துல தவறை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டார்கள். அந்த தவறை செய்யும் வரை அந்த தவறை நீங்க பதிவீட்டில் எழுதிடாதீங்க. இரண்டாவது அல்லாஹ் பேசுறான், என்னுடைய அடியார்கள் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து விட்டார்கள், எந்த தவறை செய்தார்களோ அதை மட்டும் ஏடுகள்ல நீங்க எழுதுங்க, வேற எதையும் எழுதிடாதீங்க. மூன்றாவது அல்லாஹ் பேசுறான், என்னுடைய அடியார்கள் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைச்சிட்டாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்காக வேண்டி அந்த தவறை செய்ய விடாமல் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு அமலை பதிவு செஞ்சிருங்க, ஒரு நன்மையை பதிவு செஞ்சிருங்க. நான்காவதாக அல்லாஹ் பேசுகிறார், என்னுடைய அடியார்கள் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைச்சிட்டாங்க, அந்த நன்மையை செய்ய முடியாம போயிட்டாங்க என்று சொன்னால் ஒரு நன்மையை பதிவு செஞ்சிருங்க. ஒரு பள்ளிவாச கட்டுமான பள்ளி நடக்குது, ஒரு 100 சிமெண்ட் மூட்டை எடுத்து கொடுக்கணும் உள்ளத்தில் நினைச்சிருக்கோம், 2 லாரி எம்சாண்ட் வாங்கி கொடுக்கணும் உள்ளத்தில் நினைச்சிருக்கோம். சந்தர்ப்ப சூழ்நிலைனால அந்த நன்மையை நம்மளால செய்ய முடியல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நன்மையை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து அந்த அமலை செய்யாமல் போய்விட்டால் ஒரு நன்மையை பதிவு செய்து விடுங்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அடியார்கள் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து அந்த நன்மையை செய்து விட்டால், வானவர்களே 10 முதல் 700 வரை நீங்கள் நன்மையை பதிவு செய்யுங்கள். ஒரு பள்ளி கட்டுமான பள்ளி, அதுக்காக வேண்டி ஜும்மா வசூல் எடுக்கிறாங்க. நாம இன்னைக்கு என்ன தயங்குவோம், 10 ரூபாய் தூக்கி போடுறதா? 10 ரூபாய் போட்டா என்ன நினைப்பாங்க? 10 ரூபாவை தூக்கி போட்டாலும் 100லிருந்து 700 ரூபாய் கொடுத்ததற்கு உண்டான அமல்களை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று வானவர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால், எப்பவாவது உள்ளத்தில் தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த ஹதீஸை நினைச்சு பார்த்திடணும். தவறு செய்யணும் உள்ளத்தில் நினைச்சிட்டோம், ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம், வட்டிக்கு தான் போகணும், தௌஹீத் வாதியா இருக்கிறோம், தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறோம், வட்டிக்கே போகக்கூடாதுன்னு உள்ளத்துல இருப்போம், வந்து கெட்ட வார்த்தை பேசுறான், தவறாக பேசுறான், கடை தொண்டை அடைக்குது, வட்டிக்கு போவதா சூழ்நிலை என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உதவி செய்வான். வட்டிக்கு போக வேண்டாம் என்று பின்வாங்கினால் அல்லாஹ் ஒரு அமல பதிவு செய்கிறான் என்று சொன்னால் சர்வசாதாரண விஷயமா? தீமைக்கு செல்லும் போது கூட அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த தீமை செய்ய மாட்டேன் என்று நன்மையை நாடி வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படியான அமல்களை தேடி தேடி செய்துவிட்டு ரமலான் முடிந்த உடனேயே இயல்பு வாழ்க்கைக்கு செல்வதை அல்லாஹ் விரும்பல, அதை வெறுக்கிறான். எப்பொழுதுமே ஷைத்தானை பின்பற்றி நரகம்தான் உங்களுடைய தங்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டுமா? உங்களுக்காக வேண்டிய சொர்க்கத்தை படைக்கலையா? மாலா ஐநூன் ராத், எந்த கண்களும் பார்த்திராத, வலா உதுனும் சமீஅத், எந்த காதுகளும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்வி பசர், உள்ளத்தில் நினைத்து கூடி பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்காக வேண்டிய சொர்க்கத்தை படைச்சிருக்கனா இல்லையா? அந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போக கூடாதா? அந்த சொர்க்கத்தினுடைய ஆனந்தம் என்ன, இன்பம் என்ன? உங்களுக்காக வேண்டிதான யார் நன்மைகளை எதிர்பார்த்து நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்திற்காக செல்லக்கூடிய மக்களாக உலக காலகட்டத்தில் வாழும் பொழுது வீணான வாழ்க்கைக்காக வேண்டி சென்று விடாமல் ரமலானுக்கு பிறகாகவும் அதிகமான நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம மட்டும் வீணான வாழ்க்கைக்காக வேண்டி வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் எச்சரிக்கையாக திருமறைகளை பதிவு செய்கிறான். அஃப அஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன்.
எத்தமத்தவும் யக்கூனுல் கமா தக்கூனுல் அம்பல் உம்மதல். மனிதர்களே, வீணான வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி உங்களை நாங்கள் படைக்கவில்லை, நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். எங்கு? மறுமையை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் மறுமை என்கிற ஒரு நாளில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், இந்த துன்யாவில் வாழும் பொழுது நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு முன்பாக பலதரப்பட்ட சமுதாயத்தை உலகத்துல படைச்சிருக்கான். நமக்கு முன்னாக 950 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. தங்களுடைய கைகளை கொண்டு மலைகளை குடைந்து இருப்பிடத்தை அமைத்த ஒரு சமுதாய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களை விட அல்லாஹ் நம்மை மேன்மையானவர்கள் என்று திருமறையிலே பேசுகிறான். காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், யஹ்மரூன பில் மஹ்ரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? நன்மையை ஏவுவார்கள், தீமையிலிருந்து விலகி வாழ்வார்கள். நன்மையில் ஏவக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்கட்டும். நீங்கள் நன்மை ஏவுங்கள், பிற மக்களையும் நன்மை ஏவும்படி கட்டளையிடுங்கள். நீங்க தீமைக்கு போயிடாதீங்க, பிற மக்களையும் தீமையில் இருந்து விலக்கி வாழுங்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், உலகத்தில் வாழும் பொழுது நாளைக்கு மறுமையில் நாம் நரகவாதியா சொர்க்கவாதியா என்று தீர்மானிப்பது நல்ல அமல்கள் தான். தொட்டு பார்க்கக்கூடிய அமலை உலக வாழ்க்கையில் மரணம் அடையும் வரை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.